சிங்கப்பூரில் 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய தின பேரணி ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஆங் மோ கியோவில் உள்ள ITE காலேஜ் சென்டரில் நடைபெற உள்ளது. பிரதமர் லாரன்ஸ் வோங் இந்த ஆண்டுக்கான தேசிய தின பேரணி உரையை அங்கு நிகழ்த்த உள்ளார். இந்நிகழ்வை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பையும் போக்குவரத்து சீராக நடைபெறுவதையும் உறுதி செய்யும் வகையில் ஆங் மோ கியோ பகுதியில் சில முக்கிய சாலைகள் மற்றும் சாலை பாதைகள் தற்காலிகமாக மூடப்பட உள்ளதாக சிங்கப்பூர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அதிகாலை 5 மணி முதல் இரவு 11:59 மணி வரை அமலில் இருக்கும். முக்கியமாக ஆங் மோ கியோ டிரைவ் முழுமையாக வாகன போக்குவரத்துக்கு மூடப்படும். அதேபோல் ஆங் மோ கியோ டிரைவுக்கு செல்லும் இணைப்பு சாலையும் மூடப்படும். சாலை மூடலால் ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்க பொதுமக்கள் தங்களது பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். சட்ட விரோதமாக நிறுத்தப்படும் அல்லது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வாகனங்கள் அகற்றப்படலாம் என காவல்துறை எச்சரித்துள்ளது. தேசிய தின பேரணி உரையை பிரதமர் லாரன்ஸ் வோங் மாலை 6:45 மணிக்கு தொடங்க உள்ளார். முதலில் மலாய் மொழியிலும் தொடர்ந்து மாண்டரின் மொழியிலும் உரையாற்றுவார். தேசிய தின பேரணி சிங்கப்பூரின் முக்கியமான வருடாந்திர அரசியல் நிகழ்வுகளில் ஒன்றாகும். இதில் பிரதமர் நாட்டின் முன்னேற்றம், அரசின் எதிர்கால திட்டங்கள், மக்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் மற்றும் வரவிருக்கும் கொள்கை நடவடிக்கைகள் குறித்து மக்களிடம் உரையாற்றுவார். தேசிய தின பேரணி சுமூகமாக நடைபெறுவதற்கான இந்த போக்குவரத்து ஏற்பாடுகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது.